இரண்டாவது பேச்சாளராக ஜோதிட ஆதித்யா ராஜமுனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாராபலன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தருடைய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் எல்லாமே வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பலனுடைய அதிபதி என்ன மாதிரி பலனை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும், நம்ம பலனை பார்த்துருக்குறோம். அந்த பலனுடைய அதிபதிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், அதனுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல தகவலை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இது மாதிரி பயன்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கையில் 100% நம்ம வெற்றி அடையலாம், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் பேச வந்திருக்காரு. ராஜமுனி அவர்களை வருக வருக என நாம் அன்போடு வரவேற்கிறோம். விநாயகப் பெருமானை போற்றி, பூவராக மூர்த்தியை போற்றி, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி, நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த எமது குருமார்களும் வணங்கி, அஸ்ட்ரோ வாஸ்துவின் தந்தை என போற்றப்படும் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களையும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி, இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் மற்றும் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் பரணி அஸ்ட்ரோ வேர்ல்ட் மற்றும் அகோரி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான். அதாவது தாராபலன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக ஒரு தாராபலன் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு நல்ல நாள் பார்க்குறதுக்கு கொண்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு, ஒரு நிலம் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தாராபலனை பயன்படுத்துகிறோம். அதுலேயும் மைத்திரத்தாரை பரம மைத்திரத்தாரை தாராபலன் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்கார ஆகிடுவீங்க அப்படின்னு சில ஜோதிடர்களெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, நாம் அப்படி பயன்படுத்துறதுனால மட்டும் நமக்கு உண்மையிலே சக்ஸஸ் கொடுத்துருக்குதா, நம்ம பெரிய லெவலுக்கு பணக்கார ஆகிருக்கோமா, நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ, அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நமக்கு அது பெருசாக நல்லது பண்ண மாதிரி தெரியல. அது என்னென்னா, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அதன்படி நம்ம அதை பயன்படுத்தும் போது தான் சரியாக நமக்கு அது வேலை செய்யும். நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி நம்ம அந்த நட்சத்திர தாராவை ஆக்டிவேட் பண்ணாலும் அது நமக்கு பெருசாக முன்னேற்றத்தையோ சக்ஸஸையோ கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம சரியாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போது பொதுவாகவே நமக்கு கிரக வரிசைனா தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் அப்படின்னு இருக்குது. இது வந்து பொதுவான கிரக வரிசை. அப்படி அதே மாதிரி ஜோதிடத்துக்கு அப்படின்ற ஒரு கிரக வரிசை இருக்குது. அதாவது முதல்ல கேதுவை கொடுத்துருக்காங்க, அடுத்து 2வதா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதே மாதிரி தாராபலனுக்கும் ஒரு ஜோதிட கிரக வரிசை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்குறோம். எல்லாருமே எழுதிக்கிற மாதிரி தான் எழுதிக்கோங்க. தாராபலனுக்கு வந்துட்டு ஜென்மத்தாரைக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா, நமக்கு ஜென்மத்தாரோட அதிபதி இயற்கையாகவே ஜென்மத்தாரைக்கு அதிபதி வந்து சூரியன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பத்து தாரைக்கு அதிபதி வந்து புதன், விபத்து தாரைக்கு அதிபதி வந்து ராகுவை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேமத்தாரைக்கு அதிபதி வந்து குரு பகவான், அதுக்கடுத்து பிரத்யேக தாரைக்கு அதிபதி வந்து கேது பகவான், அதே மாதிரி சாதகத்தாரைக்கு வந்துட்டு அதிபதி வந்து சுக்கிரன், வதைத்தாரைக்கு வந்து அதிபதி சனி பகவானை கொடுத்துருக்காங்க, மைத்திரத்தாரைக்கு அதிபதி வந்து சுக்கிரனை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பரம மைத்திரத்தாரைக்கு வந்துட்டு அதிபதி செவ்வாய் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம அதிகமாக தேடப்பட்ட மூல நூல்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். சரிங்களா? தாராபலனுக்கு கொடுத்துருக்கிற இயற்கையாக கொடுத்துருக்கிற ஜென்மத்தாரையோட அதிபதிகள். ஸோ இந்த 9 தாரை தான் நமக்கு பொதுவாக செயல்படும். அப்போது இந்த தாரைக்கு பொதுவாக நம்ம பிறந்த நட்சத்திரம், உங்கள் யாராவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன். உங்களது என்ன சாமி? மக நட்சத்திரம். அதாவது சிம்மராசி மக நட்சத்திரம் இல்லையா, நீங்கள் உங்களோட ஜென்மத்தாரை. அப்போது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக மகம் வரும், அணுஜென்மமாக இது வரும் இல்லையா, அஸ்வினி வரும், அதுக்கடுத்து மூலம் வரும். அப்போ ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் 3 நட்சத்திரமே வரும். அப்போது இந்த நட்சத்திர அதிபதி யார் உங்களுக்கு? கேது. அப்போது இப்போ நான் பொதுவாக சொன்னேன் இல்லையா, ஜென்மத்தாரைக்கு வந்துட்டு சூரியன். அப்போது உங்கள் ராசி கட்டத்தை நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் ராசி கட்டத்தில் அதில் சூரியன் எங்கே இருக்காரோ, சூரியன் நின்ற இடத்துக்கு 6, 8, 12 கேது பகவான் இருக்கக்கூடாது. 6, 8, 12 கேது பகவான் இல்லாமல் வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த தாரா நட்சத்திரம் 100% வேலை செய்யும்.
சப்போஸ் 6, 8, 12 இருந்துச்சுன்னா அது ஜென்மத்தாரையாக இருந்தாலும் சரி, இல்லை பரம மைத்திரத்தாரையாக இருந்தாலும் சரி, மைத்திரத்தாரையாக இருந்தாலும் சரி, சாதகத்தாரையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி தாரையாக இருந்தாலும் அதனோட அதிபதிக்கு 6, 8, 12 இருக்கும்போது அது நமக்கு 100% வேலை செய்யாது. நாம் அதை என்ன தான் விழுந்து ஆக்டிவேட் பண்ணாலும் நமக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. சூரியன் என்ற இடத்துக்கு அங்கிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அதில் கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 6, 8, 12 நமக்கு நம்ம ஜன்மத்தாரையோட அதிபதி கேது பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா நமக்கு அந்த ஜன்மத்தாரை வேலை செய்யாது. அப்படி இருந்தால் வேலை செய்யும். அதாவது சூரியன் இருக்கிற இடத்துலையே கேது இருந்தாக்கா அது 1வது வந்துடும் இல்லையா? அப்போ 1, 5, 9 இருக்கும்போதே அது வந்து இது தானே இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக அது வேலை செய்யும். 1, 5, 9ன்றதை விட்டுட்டு மற்றபடி 6, 8, 12 மட்டும் தான் வரும். மறைவு ஸ்தானங்களில் வராமல் வேறு எங்கே இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, நார்மலாக வேறு எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு அது 100% வேலை செய்யும். இந்த நட்சத்திர தாராபலனை பயன்படுத்தி நாம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு 100% சக்ஸஸை கொடுக்கும். அது வந்துட்டு நம்ம மைத்திரத்தார் ஒரு இடம் வாங்குறதுக்கு போனாலும் சரி தடங்கள் வரும். அதே மாதிரி நம்ம ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது சில நேரங்களில் பொண்ணு பார்க்க போவோம், பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம். கடைசியில் ஒன்று பொண்ணு சைட்லேருந்து பிடிக்கலான்னு சொல்லிடுவாங்க, இல்லை மாப்பிள்ளை சைட்லேருந்து பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து தான் கட் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த அதிபதியோட நட்சத்திரத்துக்கு இந்த அதிபதி நம்ம நம்ம தாரையோட அதிபதிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தாரா அதிபதிக்கும் 6, 8, 12 போய் அமர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த நட்சத்திரம் நமக்கு வேலை செய்யாது. அதே மாதிரி நமக்கு இந்த பரம மைத்திரத்தாரை இருக்கு இல்லையா, உங்களுக்கு 8வது நட்சத்திரம். அப்போ அந்த 8வது நட்சத்திரத்துடைய அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பொதுவாக 8வது அதிபதி சுக்கிரன் வராரு மைத்திரத்தாரைக்கு. இந்த மைத்திரத்தாரை சுக்கிரன் எங்கே இருக்காரு? உங்கள் ராசி கட்டத்தில் பார்த்துக்கிட்டு கண்டித்தில் இருக்காரு. அப்போ உங்களுக்கு 8வது நட்சத்திரம் எது? உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு சனி வருவார். ராகு குரு, அதாவது உங்களது கேதுவோட நட்சத்திரமா? இப்போ கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் இப்படி தானே வரும். சனி நட்சத்திரம் வரும். அப்போ 8வது நட்சத்திரம் உங்களுக்கு சனி நட்சத்திரம் வருமா? அப்போ பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பெரிய லெவலுக்கு வரலான்றது ஒரு பழமொழி, நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசி கட்டத்தில், அதாவது 8வது நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசி கட்டத்தில் சுக்கிரன் எங்கே நிற்கிதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சுக்கிரன் என்ற இடத்துக்கு சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எத்தனாவது இடத்துல இருக்காரு? 2வது இடத்துல இருக்கார். அப்போ 100% உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது அந்த சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தையுமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி அது 100% உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான். இதே மாதிரி நீங்கள் அதாவது பொதுவாக நமக்கு செயல்படுறது மொத்தமாக 4 தாராபலன் செயல்படும். 1 சம்பத்து தாரை, 3வது வந்து சாதகத்தாரை, 4வது வந்து மைத்திரத்தாரை, அதுக்கடுத்து பரம மைத்திரத்தாரை. இந்த தாரை மட்டும் தான் நமக்கு வேலை செய்யும் பொதுவாகவே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேமத்தாரையில் வந்துட்டு 3வது நட்சத்திரம், அதாவது திரிஜென்ம நட்சத்திரம் வந்து நமக்கு வைநாசிக நட்சத்திரமாக வந்துடும். அது நமக்கு ஒரு நேரத்தில் பாதகத்தையும் செய்யும், நல்லதையும் யோகத்தையும் செய்யும். ஆனால் அதை நாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு அதில் பார்த்தா 2 நட்சத்திரம் தான். அப்போது இந்த 2 நட்சத்திரத்தையும் இந்த மொத்தமாகவே 16 நட்சத்திரம் வருமா? இந்த 16 நட்சத்திரத்தில் நாம் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த தாராபலன் இருக்கு இல்லையா, அதோட அதிபதிகளை வச்சு நம்ம 6, 8, 12 இல்லாமல் எந்தெந்த நட்சத்திரம் நமக்கு வரும்னு செக் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து ஒரு 8, 9 வரும். அவ்வளோதான். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது 100% சக்ஸஸ் ஆகியே தீரும். அதில் மாற்றமே இருக்காது. பயன்படுத்தி பாருங்கள். அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா என்னோட நம்பர் இருக்கும் ஸ்க்ரீனில், அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுத்த எமது குருநாதருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கோடான கோடி நன்றிகள்.